This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் அடுப்பை சிம்லே வச்சு வேக வைங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற நாட்டுக்கோழி கறியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே கறி கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்படின்னா தான் கறியில் கொஞ்சம் டேஸ்ட் இறங்கும். அதனால் அந்த எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருங்க. தேவைக்கேற்றாப்புல மசால் பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்த்துருக்குறேன்.
இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.